Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Binary tree maximum path sum. A path in a binary tree is a sequence of nodes where each pair of adjacent nodes in a sequence has an edge connecting them. A node can only appear in sequence of at most once. Note that path does not need to pass through the root. A path sum of a path is the sum of the nodes value in the path. So basically நம்மளுக்கு வந்து maximum path கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் சப்பரேன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு அரேல இருக்க மேக்ஸிமம் சப்பரேவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதில் அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் பாத் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், பாத் சம் பேசிக்கலி. ஸோ இதில் 3 நோடு இருக்குது, 1 2 3. ஸோ 1 + 2 + 3 இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது 6 நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினில் வந்து நம்ம 15 + 20 + 7 இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் இந்த 3 நோடு ஆட் பண்ணால். ஸோ அதனால் வந்து நம்ம 42 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹார்ட் லெவல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேசிக்கலி ஒரு சேம் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டயாமீட்டர் ஆஃப் பைனரி ட்ரீ. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் சிமிலராக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ டயாமீட்டர் ஆஃப் பைனரி ட்ரீனா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி 3 நோட் இருக்குன்னா நம்ம இதில் வந்து நம்ம எனி 2 நோட்ஸுக்கு மேக்ஸிமம் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ட்ரீயோட மேக்ஸிமம் லென்த்து, அது மேக்ஸிமம் பாத் லென்த்து. ஸோ நம்ம ஆன்சர் வந்து 2 வரும். பேசிக்கலி 3 நோட்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம டயாமீட்டர் 2 நம்ம எழுதுவோம். ஃபைன். ஸோ அதுவே நம்ம ட்ரீ வந்து இப்படி இருக்குதுன்னா ஸோ அப்போ மேக்ஸிமம் லென்த் இது. ஸோ மேக்ஸிமம் லென்த்து நம்ம மேக்ஸிமம் டயாமீட்டர் வந்து நம்ம டயாமீட்டர் ஆஃப் ட்ரீ வந்து 3 ஆகிடும். ஃபைன். ஏன்னா 1 2 3 இந்த லென்த்து. ஃபைன். ஸோ இதுதான் டயாமீட்டர் ஆஃப் ட்ரீ. ஸோ பேசிக்கலி இதுக்கு நம்ம சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம், ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் இதுக்கான சொல்யூஷன் நம்ம போடுவோம். ஸோ பேசிக்கலி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைட் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவோம், அண்ட் தென் ரைட் சைட் டயாமீட்டர் கண்டுபிடிச்சிருவோம், அண்ட் தென் டயாமீட்டர் நம்ம டயாமீட்டர் ஒரு வேரியபிளை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் டயாமீட்டர் அப்புறம் லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு, அது லெஃப்ட் டயாமீட்டர் ப்ளஸ் ரைட் டயாமீட்டர் இப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா 1 ப்ளஸ், அதாவது லைக் ஈச் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம 1 ஆட் பண்ணிகிட்டே போவோம். அதனால 1 ப்ளஸ் மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட்டு. ஃபைன். ஸோ நம்ம இப்படி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி நம்ம இந்த மேக்ஸிமம் பார்ட்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து லைக் டயாமீட்டருக்கான கோடு இது பாருங்கள். ரூட்னெல்லாம் நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணிடுறோம், அண்ட் தென் லெஃப்ட்டு ரைட்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடுறோம், அண்ட் தென் டயாமீட்டர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் இது, அண்ட் தென் ரிட்டர்ன் 1 ப்ளஸ் பண்ணுறோம். ஃபைன். ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இன்ட்யூஷன் என்னன்னு புரியும். பேசிக்கலி லெஃப்ட்டு ரைட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் மேக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப ஒரு ஈஸியான கோட் தான் அது. ஸோ அதே மெத்தடில் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி நம்மளுக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மைனர் சேஞ்சஸாக நம்ம பண்ணணும். ஃபைன். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து லைக் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து அந்த மேக்ஸ் கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் பார்த்து கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து லைக் ரூட்டோடய நம்ம ஆட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்ட்ஸம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து லைக் நம்ம இந்த நோடையும் நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு சேஞ்சை நம்ம பண்ண போகிறோம். சேம் ஒரு மைனர் ஷக்கிள் சேஞ்ச் தான். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் ரூட் நோட் பாஸ் பண்ணுறேன். ஃபைன். ஸோ அந்த நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வேரியபிள் and then if root is equal to null, return 0. fine. so left sum ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே தான் ஒரு சேஞ்ச் பண்ணணும். left sum equal to max of left sum வந்து 0வாக இருக்கலாம், ரைட்டு. சப்போஸ் நம்ம லெஃப்ட் சைடு வந்து நோடே இல்லை, என்ன பண்ணுறது, 0. ஃபைன். மேக்ஸ் ஆஃப் அண்ட் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஆஃப் லெஃப்ட் and answer. So maximum of 0 and then in the function, அதாவது லைக் நம்ம லெஃப்ட் சைடு நம்ம செக் பண்ணுறோம். இதே ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம் லெஃப்ட் சைடு. ஃபைன். அதனால் நம்ம பண்ணுறோம். சேம் அதே மாதிரி ரைட் சம்
right sum equal to max of 0, and then function of root of right, and then answer. So நம்ம ஆன்சர் எவ்வளோ இங்கே அப்டேட் பண்ணலாம். ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆன்சர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரூட் வரையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ப்ளஸ் லெஃப்ட் சம் ப்ளஸ் ரைட் சம். ஃபைன். ஸோ ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் வந்து ஸோ நம்ம டயமீட்டர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம 1+ நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் நம்ம இந்த மேக்ஸிமம் பார்த்துக்கும் போது நம்ம வந்து ரூட்டோடு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வந்து 1 பதிலாக நம்ம ரூட் நம்ம இங்கே போட போகிறோம். நம்ம இங்கே 1 எதுக்கு போட்டோம்னா, நம்ம 1 போட்டால் நம்ம வந்து ஈச் டைம் லைக் இது வந்து கவுண்டர் வேரியபிள் மாதிரி ஈச் ரெக்கர்சிவ் காலுக்கு வந்து 1+ ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த கரெக்டான வேல்யூ கிடச்சிடும். 1 + 1 + 1 3 அந்த மாதிரி கிடச்சிடும். இதில் நம்மளுக்கு தேவையானது வந்து ரூட். நம்ம ரூட் நோட லைக் நம்ம பைனட்ரியில் வந்து எல்லா நோடுமே ரூட் நோடு தான் அட் சம் பாயிண்ட். ஸோ அதனால் அட் ஈச் டைம் நம்ம எந்த ரூட்டில் இருக்குமோ அந்த ரூட்டை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதான் பண்ணுறோம். ஸோ ரூட் வேல்யூ ப்ளஸ் மேக்ஸ் ஆஃப் லெஃப்ட் சம் அண்ட் தென் ரைட் சம். ஃபைன். ஸோ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வரலாம் இப்போது. int answer equal to int min. ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன் ரூட் அண்ட் தென் ஆன்சர் பாஸ் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். அக்செப்ட் ஆகிருக்கு. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஃபைன். ஸோ இது புரிஞ்சுன்னு நம்புறேன். ஸோ லைக் இது ஹார்டு கொஸ்டின் லைக் புரியுது. லைக் இட்ஸ் லைக் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டயமீட்டர் கொஸ்டின் போய் பாருங்க. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. லைக் இது ரொம்ப ஈஸி தான் இது டயமீட்டர் கொஸ்டின். ஸோ பேசிக்கலி லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட்டு அண்ட் தென் மேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ சேம் அதை பார்த்துட்டு அப்புறம் பைனட்ரிக்கு வாங்க. ஓகே, இந்த பைனட்ரி பார்ட் சம்முக்கு வாங்க. ஸோ இந்த ஆன்சரை பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியும் ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு. நான் ஏன் இங்கே வந்து 0 வச்சுருக்கேன்னா, மேக்ஸ் ஆஃப் 0 வச்சுருக்கேன்னா, ஏன்னா சம் பாயிண்ட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லாமல் கூட போகலாம். அதனால வந்து 0. ஃபைன். மேக்ஸ் ஆஃப் அது. ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். புரிஞ்சுனா கூட நீங்கள் இதை வந்து ஒரு 5 to 10 minutes பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, கோடிங் வீடியோஸும் இருக்குது. தமிழில் எக்ஸ்க்ளூசிவாக நிறையா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back to my channel.